தப்பிச்சிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா போய் அந்த மூஞ்சி எப்படி லவ் பண்ண? ஒரு நாள் அவன் போனை காணோன்னு அவன் நம்பருக்கு என்ன கால் பண்ண சொன்னானா? போன் அவன் பாக்கெட்ல இருந்துச்சா? ஆமா. உடனே போன்ல இருந்து ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சானா? ஆமா. இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சா என்னடி ஆகுது? எல்லாருக்கும் தெரியும்னா. ஆக்சுவலி அவன் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப டீசெண்டா நம்ம அக்கா கிட்ட தானே சொன்னான். கூடவே ஒரு கிழவன் இருந்தானா? ஆமா. இந்த பையனை விட்டா திரும்ப கிடைக்க மாட்டான்னு சொன்னானா? ஆமாண்ணா. கன்ஃபார்ம் நம்ம பாம்பே கணேச ஒரு வாரம் ஊருக்கு போற லீவுன்னு சொல்லிட்டு தனியா பிரான்ச் ஆரம்பிச்சிட்டான் போல. பாத்தீங்களா என் கூடவே சுத்திக்கிட்டு நீங்க என்ன கொடுத்த ஐடியா வச்சு என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டான் பாஸ். ஒரு அண்ணனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கேவலமான குடும்பத்துல பிறக்கல. என் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது. வெக்கம் மானம் சூடு சொன்ன இருக்கிற எந்த ஆம்பளையும் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என் தங்கச்சி ஒருத்தர் லவ் பண்றாங்கிறதுக்கு நானே காரணமா இருக்கேன். 4 பேருக்கு தெரிஞ்சா நான் நாக்கப்பிடிக்கிட்டு சாகணும் பாஸ். என் ஐடியா வச்சு என் தங்கச்சியே கவுத்துட்டாங்கன்னா நானே என் தங்கச்சியை கூட்டி கொடுத்த மாதிரி இருக்கு பாஸ். இனிமே இந்த காதல் நான் வளர விட மாட்டேன். அப்படி வளர விட்டா நான் ஒரு அப்பா தாளுக்கு பிறந்தவன் அர்த்தம்.